அங்க போய் நிப்பாட்ட சொல்லியிருக்க. உனக்கு அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது. தெரியாத பையன் எப்படி கார் எடுக்க முடியும்? எடுத்துட்டு போய் வேற ஒருத்தையும் உள்ள நிப்பாட்டியா அது இதுன்னு கதை கட்டினீங்க. எல்லாருமே கதை கட்டி அவனை கொண்டு போயிட்டீங்க. 2:20 கரெக்டா கொண்டு போறாங்க உள்ள. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது நான் பாக்குறேன். கூட்டிட்டு போறீங்க, அவனை நைட்டு வச்சிருக்கீங்க. நைட்ல இருந்து அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க. ஏன் அடிக்கிற? அவன் மேல கேஸ் போட்டிருக்கியா? நகை எடுத்தியான்றது தெரியுமா? நகை சொன்னாங்கல்ல இந்த மாதிரி, நான் இந்த மாதிரி நகை வந்து காணாம போச்சுன்னு சொன்னவங்க கிட்ட நீ நகை எப்படி கொண்டு வந்த என்ன ஏதாவது விசாரிச்சியா? நீ எதுவுமே விசாரிக்கல, எஃப்ஐஆர் போடல, எதுவுமே பண்ணல. அவனை அடிக்கிறதுக்கு காரணம் என்ன எங்களுக்கு தெரியும். அது அவனையே டார்கெட் பண்ணி தான் நீங்க அடிச்சிருக்கீங்க. கம்மாய்க்குள்ள வச்ச கோயில் வந்து நகை காணன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சந்தேக கேஸ்ல வந்து ஸ்டேஷன்ல விசாரிச்சாங்க சார். ஸ்டேஷன்ல விசாரிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு வந்து தனிப்படை காவலர் ஸ்பெஷல் சொல்லுவாங்க, அவங்களோட நைட்டு ஃபுல்லா அவனை வச்சு வண்டியில வச்சு அடிச்சுட்டு காலைல 6 மணிக்கு நான் வீட்டில் தூங்கி இருக்கும்போது வந்து வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் என்னை மொபைல் வாங்கி வச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வண்டிக்கோட்டை பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ஊரணிக்குள்ள வச்சு எங்கள் அண்ணனை போட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் அடித்தாங்க. அவனை நிற்க வச்சுட்டு எண்ணெய் அடித்தாங்க, எண்ணெய் நிற்க வச்சுட்டு அவனை அடித்தாங்க. ஒத்துக்க வைக்கிறாங்க. எனக்கு லாஸ்ட் வரையும் சொன்னது வந்து எனக்கு தெரியாது சார்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் கிட்ட தொடர்ச்சியாக அடித்து லாஸ்ட்டாக அவன் என்ன சொல்ற தப்பிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கோயிலில் பார்க்கலாம் சார் கூப்பிட்டு வரையான். இங்கே கோயில் வளாகத்தில் எங்கள் பக்கத்தில் ஒரு மாட்டுக்கோட்டை அங்கே வச்சு அடித்து அவனுக்கு யூரினு எல்லாம் அங்கேயே போயிட்டு ஆட்டோவில் போகும்போது அந்த வண்டியிலேருந்து இறங்கி நடந்து போகிறவன் என் சட்டையை வாங்கிட்டு தோட்டி நடந்து போகிறவன் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தூக்கிட்டு அவன் அங்கே கோயிலே இறந்துட்டேன். இது யாரு தனிப்படைக்காரன் திருப்பணம் யார் யார் வந்தான்னு தெரியும்? பேர் தெரியாது சார், எல்லாம் மஃப்டியில் இருக்காங்க. சரி, எல்லாமே இப்போ காவல்துறையினர் வந்து உங்கள்கிட்ட என்ன பேசினாங்க? நம்மளோட கோரிக்கையை கேட்டாங்க.